சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நிற்காது. இந்த இடத்த விட்டு நம்ம ஓடினா மட்டும்தான் சைரன் நிற்கும். ஓகே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்டே வந்த ஒரு சிசிடிவி ப்ராடக்ட் தான், ஆக்டிவ் பிக்சல் பிராண்ட்லேருந்து. லாஸ்ட் டைம் கூட இந்த ஆக்டிவ் பிக்சல் பிராண்ட்லேருந்து ஒரு 4 சேனல் ஒயர்லெஸ் NBR கிட்டு போட்டிருக்கேன். ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா இந்த ட்ரீவியூவில் லோ பட்ஜெட்டில் பார்த்த மாதிரி ஆக்டிவ் பிக்சலில் ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு US ஃபாரின் டெக்னாலஜியில் உள்ள ஒரு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி கேமரா. இந்த கேமராவை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் இருக்கிற ஃபுல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிளியராக தெரியும். வாங்க இன்றைக்கி வீடியோஸ்குள்ள போகலாம். இப்போ இதோட பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பிக்சல் பிராண்டு. ஆக்டிவ் பிக்சல் பிராண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு US அமெரிக்கன் பிராண்டு. இது வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. நம்ம மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு 128 GB வரைக்கும் சப்போர்ட்டு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வெதர் ப்ரூஃப் உண்டு. ஸோ இன்டோருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்கள வாட்ச் பண்ண, சப்போஸ் உங்கள் வீட்டோட பால்கனி, கார், பைக்கு இதெல்லாம் வாட்ச் பண்ண, ஒரு சின்ன ஷாப்பு இதெல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இன்டெலிஜென்ஸ் கேமரா. இதோட லென்ஸு பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் 1080p ஃபுல் HD லென்ஸு. ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுக்குமே சப்போர்ட்டு. இதோட மாடல் நம்பர் இதுதான், ஆக்டிவ் பிக்சல் 2 மெகாபிக்சல் ஆட்டோ ட்ராக்கிங் டெக்னாலஜி. இந்த ஆட்டோ ட்ராக்கிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டோ ட்ராக்கிங் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆட்டோ ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்தாலோ அந்த குழந்தை நகர்ந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக கேமரா நகர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கேமராலேருந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சைரன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் அந்த ஆட்டோ ட்ராக்கிங். இப்போ இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் வைஃபை கேமரா ஆப்ரேஷன் மேனுவல் சொல்லிட்டு இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இதில் உள்ள ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த புக்கில் தான் கிளியராக இருக்கும். ஸோ இந்த புக்கில் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அமேசானோட வெப் சர்வீஸ் 30 டேஸ்க்கு ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உள்ள. இது நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணால் தனியாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு கிரியேட் பண்ணி இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு இல்லாமல் டேரெக்டாக க்ளவுட்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதில் உள்ள ஃபீச்சர்ஸை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா YCC 365 ப்ளஸ் அப்ளிகேஷனு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றது இதிலே போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ், ரெண்டாவது ஹை டெஃபினிஷன் ரெக்கார்டிங், ஹை டெஃபினிஷன் ஃபுல் HD ரெக்கார்டிங், ரிமோட் சுவிட்சு, நீங்கள் ரிமோட் மூலயமா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் கேமராவை, ஆடியோ அலாரம். இந்த ஆடியோ அலாரம்ன்றது என்ன கேட்டிங்கன்னா, மோஷன் டிடெக்ஷன் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு யாரும் கிராஸ் பண்ணாங்கன்னா அலாரம் அடிக்கணும் அப்படின்னா சைரன், இங்கே ஒரு ஆம்புலன்ஸில் அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு வால்யூமோட சைரன் அலாரம் அடிக்கும். அடுத்து ஷீடியல் ரெக்கார்டிங் அப்படின்னா குறிப்பிட்ட டயத்தை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு மட்டும் ரெக்கார்ட் ஆகும், மற்ற நேரத்தில் ரெக்கார்ட் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா iOS அண்ட் ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டடு. டூ-வே ஆடியோ கம்யூனிகேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பேசுகிறதும் இந்த கேமரா வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கும். சப்போஸ் வெளியில் இருந்து நீங்கள் மொபைலில் பேசணும்னா இந்த கேமரா பேசும். ஸோ அதான் அந்த டூ-வே கம்யூனிகேஷன். ரிமோட் மானிட்டர், நீங்கள் ரிமோட் மூலிமா இன்டர்நெட் மூலிமா எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வயர்லெஸ் வைஃபை, அதாவது இன்பில்டு வைஃபை இருக்குது. ஸோ இன்டர்நெட்டே இல்லாதவங்க மெமரி கார்டு மூலிமா நேற்று நினச்சி முன்னாடி டேரக்ட் வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா TFK ஸ்டோரேஜ். இது வந்து மெமரி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 128 GB வரைக்கும் சப்போர்ட். மினிமம் 8 GB 128 GB வரைக்கும் சப்போர்ட்டு. இந்த IR கார்டுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ராரெட் நைட் விஷன் மோடு. நைட்டுக்கு அருகுமுன் இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிளியராக தெரியும். இது வீடியோ ஸ்ட்ரீமிங், லைவாக வீடியோவை ப்ளேபேக்கில் எங்களாலும் பார்த்துட்டே இருக்கலாம். ப்ளேபேக் பார்த்துக்கலாம், லைவ் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம். பேன் அண்ட் டில்ட் 360 டிகிரி நீங்கள் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மோஷன் டிடெக்ஷன், இந்த மோஷன் டிடெக்ஷனும் சூப்பர் ஆப்ஷன். இதில் நைட் நேரத்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா யாராவது அந்த சைடு கிராஸ் பண்ணால், ஒரு எலி கிராஸ் பண்ணாலோ, பூனை கிராஸ் பண்ணாலோ, ஒரு ஆள் கிராஸ் பண்ணாலோ உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இத்தனை ஒரு 15 ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவில் இருக்குது. அது ஒரு அப்ளிகேஷனுக்கான பார்கோடு. ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் அவைலபிள். இப்போ அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான். நல்லா ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் பிக்சலோட பிராண்டில் பில்ட் குவாலிட்டி மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே. ஸோ மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுற இடம் இதுதான். பேக்கில் தான் உங்களுக்கு ஸ்பீக்கரு, இங்கே தான் உங்களுக்கு மைக்கு. ஸோ இங்கே மெமரி கார்டை விட்டு இங்கே வந்து ரீசெட் பட்டனு. பேக்கில் நம்ம வாலில் தலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா லென்ஸையும் நம்ம தலையில் திருப்பிக்கலாம் நமக்கு தேவை தகுந்த மாதிரி. ஆக்டிவ் பிக்சல் பிராண்டோட லோகோ, இங்கே இதோட சீரியல் நம்பரு, ஆட்டோ ட்ராக்கிங் டெக்னாலஜியோட ஒரு பார்கோடு, வைஃபை ஆண்டனா, இங்கே நம்ம பவர் இன்புட் கொடுக்குறது. கேமராஸில் இவ்வளவு. ஸோ அடுத்ததாக பாக்ஸ்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு 1.5 மீட்டர் லென்த் உள்ள ஒரு சார்ஜிங் கேபிள்.
ரெண்டாவது இதில் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு 3 அக்சசரிஸ் இருக்குது. இது நம்ம எப்படி வாலில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூவை போட்டு இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இதில் தான் நம்ம ஸ்க்ரூ போடணும். நார்மலாக நம்ம கேமராவை இப்படி டைட் பண்ணோம்னா இந்த மாதிரி நின்றுக்கும். இவ்வளோதான். இதுக்கு தேவையான 2 ஸ்க்ரூஸும் உள்ளே வந்துடும் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது போக உங்களுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பின் ஒன்று. இது போக உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் 1.5 ஆம்ப் ஒரு அடாப்டர். இவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே, வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம கேமராவை ஆன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கேமராவோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ப்ராசஸிங் தான். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேமராவை ஆன் பண்ணி பவர் கேபிள் மூலியமாக கனெக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்போ கேமராவை ஆன் பண்ணாலும் இது மாதிரி ஆட்டோ ரொட்டேட்டிங் முடிக்கும். இந்த ஆட்டோ ரொட்டேட்டிங் நீங்கள் முடித்த உடனே ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண போனாலும் 1 டைம் ரீசெட் பண்ணிக்கங்க. நீங்கள் புது கேமரா இப்போ நம்மள்டே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி உண்டு. இப்போ பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்டு எனேபிள் பண்ணிட்டோம். மொத்தம் 5 ஸ்டேட்டுக்கும் இந்த கேமரா இப்போ ஃப்ரீ டெலிவரி உண்டு. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் ப்ரைஸ் கேட்டுங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ரீசெட் பண்ணிடுங்க. நீங்கள் ரீசெட் பட்டினா ஒரு 5 செகண்ட் அமுக்குனீங்களே போதுமே, அதுவே ரீசெட்னு சொல்லிடும். ரீசெட் சக்ஸஸ்ன்னு சொல்லிடும். அதோட நீங்கள் எடுத்துட வேண்டியதான். ரீசெட் சக்ஸஸ் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரொட்டேட்டிங் ஆகும். இன்னொரு ரொட்டேட்டிங் ஆகி முடிச்ச உடனே நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ், மொபைல் கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் தான். ஒரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலியமாக கான்ஃபிக் பண்ணுறது. இன்னொரு கான்ஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் வைஃபை கான்ஃபிக். அதாவது இன்டர்நெட் இல்லாதவங்க டைரக்ட் வைஃபைல நேற்று என்ன நினச்சி முந்தானத்து நினச்சின்னு பார்த்துக்கிறதுக்காண்டி உள்ளது அந்த டைரக்ட் வைஃபைன்றது. அதாவது இன்டர்நெட் இல்லாதவங்க யூஸ் பண்ணுறது. இன்டர்நெட் இருக்கிறவங்க இன்டர்நெட் மூலியமாக இதை கான்ஃபிக் பண்ணி வச்சு நம்ம மொபைல்லேருந்து வேர்ல்டு லெவலில் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிறது. இந்த 2 டைப் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வைஃபையை பற்றி பார்ப்போம். டைரக்ட் வைஃபை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை மட்டும் பார்ப்போம். டைரக்ட் வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பு. ரெண்டாவது நெட்வொர்க் வைஃபை போவோம். டைரக்ட் வைஃபை நீங்கள் எந்த வைஃபைல கனெக்ட் பண்ணி இதோட அப்ளிகேஷனை மெயினாக டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோரில் போய் YCC 365+. இப்போ என் இதில் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேனால YCC 365+. இதான் அந்த அப்ளிகேஷனு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு ஓப்பன் கேட்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே டைரக்ட் வைஃபைல கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லோக்கல் டைரக்ட் கனெக்ஷனே கீழே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸு, இது நீங்கள் 4 கேமரா 5 கேமரா எத்தனை நாளும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 சேனல் DVR பார்க்குற மாதிரி 4 கேமரா ஒரே நேரத்தில் வியூ பார்க்கலாம். அந்த ஆப்ஷனும் இந்த கேமராவில் இந்த அப்ளிகேஷனில் உண்டு. ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேமராவோட டைரக்ட் வைஃபை கனெக்ட் பண்ணணும். அதான் செட்டிங்ஸ் சொல்லுது. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோம்னாலே நம்ம அங்கே போயிடும். நம்மளோட வைஃபை செட்டிங்ஸ் போயிடும். கோ டு செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா வைஃபை செட்டிங்ஸ் போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் கேம் அப்படின்றது தான் இதோட வைஃபை. இதை நீங்கள் இதுக்கு பாஸ்வேர்ட்லாம் கிடையாது, கொடுத்தோடனே டேரெக்டாகவே உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். கனெக்டடுன்னு வந்த உடனே நீங்கள் அப்படியே பேக்கில் போய்ட்டு திரும்ப நெக்ஸ்ட்ன்ற ஸ்டெப்பை கொடுங்க. ஸோ இதுக்கு டிவைஸோட அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டும் கேட்கும். இது டிவைஸோட அக்கௌண்ட் டைரக்ட் வைஃபைக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் தான். அது கேட்லாக்ல இருக்கும். டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ADMIN admin 1 2 3 4 5. இதுதான் வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு. இது வந்து டைரக்ட் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா டிவைஸ் கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம நேம் செலக்ட் டைப் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், சும்மா ஆஃபீஸும் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கேமரா கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஒரு நிமிஷம் தான். செட்டப் இன்ஸ்டாலேஷனோட ப்ராசஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே 1 நிமிஷம் தான் ஆகும். இப்போ டைரக்ட் வைஃபை முடிஞ்சு நம்ம டேரெக்டாக எங்கே திருப்பணும் அது பாட்டு திரும்பிக்கிட்டே இருக்கும். ஃபுல் HD 2MP 1080p ரெக்கார்டிங், 10 மீட்டர் வரைக்கும் கிளியரன்ஸ் பக்காவாக கிடைக்கும். நைட் விஷன் மோடு உண்டு. நைட்டுக்கு அருகுமணி இருட்டாக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த மெமரி கார்டு வந்து 128 GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட் வைஃபைல கனெக்ட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ண முடியாது. நார்மலாக ப்ளேபேக்கு, லென்ஸ் ரொட்டேஷன், இந்த மாதிரி இது மட்டும் தான் நம்ம பார்த்துக்க முடியும். இதுவே நீங்கள் ரிஜிஸ்டர் கனெக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்து நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், இன்டர்நெட் மூலிமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போகிறது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் ஏதாவது உங்களோட மெயில் ஐடி, என்னோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா சைனப்பில் போய்
உங்களோட மெயில் ஐடி நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் நவுன்னு கேட்கும். ஆக்டிவேட்னு கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணதுனால இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்னோடய பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். கொடுத்தாலே என்னோடய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இதை கனெக்ட் பண்ணுறப்ப இன்டர்நெட் கனெக்ஷனில் இருக்கணும். ஸோ நம்ம டைரக்ட் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒய்ஃபை இன்டெக்ஸ் இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு ஒய்ஃபை. நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தாலே அப்ளிகேஷனுக்குள்ளே இதே மாதிரி தான் உங்களுக்கு போகும். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து இது உங்கள் ப்ராடக்ட் ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. நம்ம கொடுக்க போகிறது இப்போ இன்டெலிஜென்ட் கேமரா, ஏஐ கேமரா. இதை கிளிக் பண்ணணும். அடிஷ்னல் ஆஃப் ஆப்பி ஹாட்ஸ்பாட் இந்த மோடு தான் வந்து இன்டர்நெட் மூலிமா கான்ஃபிக் பண்ணுறது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து கோ டு செட்டிங்ஸு. கோ டு செட்டிங்ஸில் நம்ம ஆல்ரெடி க்ளவுட் கேமை எப்பயும் போல் கனெக்ட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட ஒய்ஃபை அதாவது நம்ம இன்டர்நெட் மூலிமா இப்போ கான்ஃபிக் பண்ண போகிறோம். இன்டர்நெட் என்ன இன்டர்நெட்டை இன்புட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இப்போ என்னோடய ஆஃபீஸ் இன்டர்நெட்டு இன்டெக்ஸு. இதோட பாஸ்வேர்டு 2 3 4 5 6 7 8 அவ்வளோதான் பாஸ்வேர்டு. சப்போஸ் நீங்கள் ஜியோ ஒய்ஃபை வச்சுருக்கீங்கன்னா அந்த ஜியோ ஒய்ஃபைக்கான பாஸ்வேர்டு கொடுத்துடணும். கனெக்ட் கொடுத்தீங்கனாலே கனெக்ட் ஆகிக்கும். அதுலேருந்து ஒரு பீப் சவுண்டு வரும். நம்ம அந்த சவுண்டுக்கு ஈக்குவலாக அந்த கேமராக்கு பக்கத்தில் வச்சிடணும். அதே வாய்ஸில் எல்லா டீட்டெயிலும் சொல்லும் உங்களுக்கு. ஸோ இன்டர்நெட் கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிடுச்சு. கான்ஃபிகரேஷன் பண்ணுறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி இன்டர்நெட் மூலிமா நீங்கள் அதாவது மெயில் ஐடிக்குள்ளே போய் யூசர் நேம் போட்டு இன்டர்நெட் மூலிமா கான்ஃபிக் பண்ணால் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஆஃபீஸ்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் காமிக்கும். இப்போ கேமரா ஆன்லைனுக்கு வந்துடுச்சு. இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணுறப்ப டேட்டு டைம்லாம் இன்டர்நெட் மூலிமா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இன்டர்நெட் மூலிமா கான்ஃபிக் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ கேமரா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. கையில் திருப்பினோம்னா அங்கே இங்கிட்டு திரும்பும். அவ்வளோதான். கீழே எஸ்டி குவாலிட்டின்னு இருக்கா, இதை நீங்கள் ஹெச்டி குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொஞ்சம் கூடும். இந்த இப்போ செட்டிங்ஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ டிவைஸ் நேமு, டைம், டேட் அண்ட் டைம் ஜோமு, டிவைஸ் சுவிட்சு, டிவைஸ் மைக்ரோஃபோனாக வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நைட் விஷன் ஆட்டோமேட்டிக்கு, இமேஜ் ரோல் ஓவர் அப்படின்றது கேமரா நீங்கள் தலையில அங்கே சவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லென்ஸை திருப்பிக்கிறது. இந்த இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங்கிறத இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ நான் நவுந்தேன்னா அது நவுந்துடும். அந்த ஆட்டோ ட்ராக்கிங் கிளாரிட்டியை பார்த்துக்குங்க. இன்டர்நெட் மூலமாக இன்டர்நெட் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹெச்டி குவாலிட்டி செம்ம பக்காவாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் அலாரம். இந்த ஆப்ஷன் தான் நிறையா பேருக்கு விரும்புகிற ஆப்ஷன். இந்த மோஷன் அலாரத்தை வந்து நீங்கள் நைட் நேரத்தில் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அலாரம் டோன் இதையும் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ கேமராக்கு முன்னாடி யார் வந்து நின்றாலும் சரி சைரன் அடிக்க ஆரம்பிச்சிடும். சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நிற்காது. இந்த இடத்த விட்டு நம்ம ஓடினா மட்டும்தான் சைரன் நிற்கும். ஸோ இந்த ஆட்டோ ட்ராக்கிங் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஆள் திருடனை தேடவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அலாரம் டோனை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். நீங்கள் க்ளவுடில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கி இந்த கேமரா பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு வேறு எந்த ஒரு டவுட்னாலும் சரி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கீழே இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் போடுங்க. இந்த கேமரா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 ஸ்டேட் ஃப்ரீ டோர் டெலிவரி சப்ளை உண்டு.
1 இயர் வாரண்டி உண்டு. ஆக்டிவ் பிக்சல் பிராண்டை பொறுத்த வரைக்கும் 99.9% கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கே வேலை கிடையாது. அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்டிவ் பிக்சலோட லென்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தாலும் அந்த லென்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் கூட மங்காது. அதே பிரைட்னஸோட அப்படியே இருக்கும். ஸோ இந்த கேமரா வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லைனில் வாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான வீடியோ சந்திக்கிறேன்.